ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 26 பேர் உடல்களுக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வெளிநாட்டவர் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உட்பட மொத்தமாக 17 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்தோரின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார்.